அதானே இங்க அண்ணன் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதிரியே இல்லைன்னு சொல்றாரு. எதிர்கட்சி தலைவர் வந்து அதிமுகவுக்கு திமுகவுக்கு நேரடி போட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல தமிழகம் முழுவதும் அப்படின்றாரு சார். அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குதா? அதுவே எனக்கு சந்தேகமா, அதுவே 5-6 உடஞ்சி போய் கிடக்குது. எங்க கூட அவங்க ஓட்டி போடுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? திமுக என்பது தனி பலம் கொண்ட கட்சியாக இன்று தமிழகத்திலே வளர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதிமுக இப்போ 5-6 ஆகிப்போச்சு. இபிஎஸ் இருந்தது, ஓபிஎஸ் இருந்தது, அப்புறம் என்ன யார், டிடிவி தினகரன் இருக்குது, சசிகலா இருக்குது, இன்னும் எத்தனையோ இருக்குது அதில். ஆக அந்த கட்சி இப்பொழுது எங்கே போய்வினது என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதை கூட தெரியாமல் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமலே நேற்று ஒரு அம்மா பேசியிருக்குது திருச்சியில். என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 2019 யாருடைய மறைவிற்கு அவங்க இருக்கும்போது நடந்த கடைசி தேர்தல்னு சொல்லிது. யார் எப்போ மறைஞ்சாங்க இருந்தாங்கன்னு கூட தெரியாமல் ஒருவரெல்லாம் அவங்களுடைய உறவில் இருக்கிறார்கள். அதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம். ஆகவே நிச்சயமாக எங்களுக்கு போட்டியே இல்லை என்று தான் நாங்கள் கருதுகிறோம். நிச்சயமாக திமுகவை எதிர்த்து நிற்கிற கட்சிகள் எல்லாம் எல்லா இடங்களிலேயும் டெபாசிட் தான் இழப்பார்களே தவிர அவர்களால் வெற்றி பெற முடியாது என்பதுதான் இப்பொழுது நடைமுறையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் நல்லா பாரு, மாயம் இல்லை மந்திரம் இல்லைன்னு சும்மா எல்லாம் கண் கட்டி வித்த அந்த பக்கம் ஆதரவே இல்லை, ஆளே இல்லையா. அதுக்காக இங்க சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்காரு. மற்றபடி வேறெல்லாம் ஒரு காரணமும் இல்லைன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. தமிழகத்துக்கு தொடர்ந்து பிரதமர் அதிக முறை இப்ப சமீப காலமா வரவே இருக்காரு. பிரதமர் தொடர்ந்து தமிழகத்துக்கு அதிக முறை வந்துட்டே இருக்காரு சமீப காலமா. அவருக்கு வேறு போக்கிடம் கிடையாது. அதனாலதான் தமிழகத்திலே வந்திருக்கின்றார். இப்போது இரவிலேயும் இங்கே தங்க ஆரம்பித்திருக்கின்றார். எதற்கு தங்குகின்றார், யாருக்காக தங்குகின்றார் என்பதை விரைவில் நாங்கள் வெளியிடுவோம். வட இந்தியாவில் பாஜக வாக்கு வங்கி சார்ந்துச்சு அப்படிங்கிற அதற்காக தான் தமிழக நோக்கி வந்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக சுப்பிரமணிய சுவாமிகள் அவர்கள் கூட சொல்லி இருக்கின்றார், கண்டிப்பாக மோடி தோற்கடிக்கப்படுவார். வட இந்தியாவில் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு என்று சொல்வது மாயைதான். வட இந்தியாவிலே கூட்டப்படும் கூட்டங்களுக்கு கூட்டம் வரவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் மோடி அவர்கள் அடிக்கடி இங்கே கூலிக்கு ஆட்களை கூப்பிட்டு மிகப்பெரிய அளவில் கூட்டம் நடத்துவது போல பாவனை செய்கின்றார். அவர் யாரையும் மதிப்பது கிடையாது. மிகப்பெரிய தமிழகத்திலே மிகப்பெரிய தலைவராக தமிழக மக்களிடையே மிக செல்வாக்கோடு இருக்கின்ற வாசனை கூட அந்த மேடையிலே அவர் மரியாதை கூட செய்யவில்லை. நேராக அவர் ராமதாசரும் சென்று விட்டார். என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்து சில பல முக்கியமான வேட்பாளர்கள்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. அதுலயும் அக்கா வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு சொன்னாங்க பாருங்க, பசுமை விளைநிலங்களை அழிக்க கூடாது, தொழிற்சாலைகளை அப்படிலாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன அக்கா திடீர்னு தருமபுரியில சிப்காட் கொண்டு வரதான் எங்க நோக்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. மாவட்டம் பெருமைமிகு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 லட்சம் இளைஞர்களும் மாவட்ட மக்களும் வெளி மாநிலங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மண்ணின் மைந்தர்களை திரும்பி இங்க கொண்டு வர வேண்டும் என்றால் இங்க மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்க வேண்டும். அதற்காக சிப்காட் போன்ற தொழிற்சாலை வளாகம் இங்கு அமைக்கப்பட இருக்கின்றது. இதற்காக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எத்தனையோ முறை போராட்டங்களையும் அவர்களுடைய வாதங்களையும் எடுத்து வைத்து அது இன்று கனவாக இருந்த ஒரு விஷயம் இன்று நினைவாக ஆகியிருக்கின்றது. கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய அரசு நம்முடைய மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறது. நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் இருவரும் மதுரையினுடைய அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதில் பெரும் பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். எங்களது வளர்ச்சிக்கான மதுரையினுடைய பங்களிப்பை சொல்லி அதே நேரத்தில் பாஜக அகற்றப்பட வேண்டும் என்ற அரசியல் நோக்கத்தை சொல்லி கடந்த காலங்களில் நாங்கள் மதுரைக்கு செய்திருக்கிற நல்ல திட்டங்களை முன்வைத்து இந்த தேர்தலை சந்தித்து மகத்தான வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 தான் இருந்தாலும் அந்த பழைய காக்கி சட்ட நினைப்பு அப்பப்ப கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுமா இல்லையா? காவல்துறையை கலங்கப்படுத்தக்கூடாது, காவல்துறையை மதிக்கணும்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. கேட்டுங்க. காவல்துறையை பத்தி எந்த ஒரு கோஷமும் போட்டாது. நம்ம கட்சி காவல்துறையை மதிக்கிறோம், எந்த கட்சி மதிக்கிறோம்? எந்த கட்சி மதிக்கும்? நடந்த சம்பவம் கண்டனமே தவறு. எஸ்பி சார் தான் சொன்ன சார் கூட்டம் அதிகமா இருக்கு, நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும்னா ஒரு வார்த்தை போன் பண்ணா உள்ள இருந்து நாங்க சொல்லிருக்கோம். கொடுத்த நேரத்துக்கு வர்றோம், கொடுத்த இடத்துக்கு போறோம், கொடுத்த நேரத்துக்கு
நாங்கள் வேட்புமனு தாக்கல் பண்றோம். இந்த மாதிரி நீங்க வந்து லாட்டரி சார்ஜ் பண்ணிட்டீங்க. ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் இது போல் நாம ஒரு ரோட்ல நிக்க வச்சு பேசுறதே நம்ம தப்புங்க. நம்மளே நிக்கக்கூடாது. என்ன பாருங்க, அவர்கள் இறங்கி வரும்போது 3 முறை இறங்கி போவது நம்முடைய கண்ணியம் இல்லைங்களா? காவல்துறைக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுத்து ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை. நாங்க அந்த நேரத்தில் 2 கட்சி தொண்டர்களும் அடித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தாங்க இருந்த, வேண்டும் என்று யாரும் செய்யவில்லை. அதே நேரத்தில் புரிஞ்சுக்க, நாளைக்கு ரோட்ல ஒரு ரவுடி காவல்துறையை பார்த்து பயப்படணுமா இல்லைங்களா? நான் மைக்ல சொல்றேன், காவல்துறை எண்ணியே அடித்திருந்தாலும் கூட நான் இதையெல்லாம் இப்ப மைக்கில் நான் பேசுவேன். அது மாத்தி எல்லாம் பேசுறீங்க. ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் வீதியில நிற்க வைத்து நம்ம பேசுறது தப்பா போயிடும் இல்லைங்களா? நம்ம கட்சியில் லாட்டி சார்ஜ் அடிவாங்க யாருமே இதெல்லாம் வாங்கி காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இதை தெரிந்து நடக்கவில்லை. நாங்கள் இந்த சூழ்நிலையை கட்டுக்குள் கொள்வதற்கு முயற்சி எடுத்தோம். இதனால யாராவது உங்க தொண்டர்களுக்கு ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக நான் மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. நான் என் கடமையை செஞ்சேன். என் கடமையை நான் செஞ்சேன். காவல்துறை அதிகாரிகள் என் கடமையை நான் செஞ்சேன். கட்டுக்குள்ள கொண்டு வருவார். அவர் சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து, ஆனா ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து நம்முடைய தொண்டர்கள் யார் காயப்பட்டிருக்கிறார்களோ அவங்க பார்க்கறதுக்கு நானும் முருகன் ஆசைப்பட்டிருக்கோம். அவர் நடந்துச்சுங்கன்னா ஆனா காவல்துறையை கலங்கப்படுத்துவது தவறாகிவிட்டது. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, அப்படி ஒரே கூட்டு குடும்பமா இருக்கணும். ஒரு ஓட்டு குறையக்கூடாது பார்த்துக்கிடுங்க. நாங்க தான் விருந்தாளி, நீங்க தான் அப்படி போல இல்லை. நாங்கள் காங்கிரஸ் மணிரத்னம் பேசுறாரு, ஆக நீங்க இப்போ நாங்கள் தான் விருந்துக்கு வரோம், நீங்க தான் எங்களை கூப்பிடணும். அந்த உணர்வு நாங்கள்லாம் இல்லை. நாங்கள் தான் என் வீட்டுக்காரர்களோட நாமெல்லாம் ஒரே வீடு, நாமெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே வீடாக இருந்து கூட்டு குடும்பமாக நாம் விரும்பி பணியாற்ற வேண்டும். நாமெல்லாம் நான் கூப்பிடல நீ கூப்பிடல நீ கூப்பிட அந்த எல்லாம் மரியாதையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அவரவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தலைவர்கள் வாழ்கின்ற இடம், நம்முடைய தலைவர்கள் வாழ்கின்ற இந்த மாவட்டம், அத்தகைய அவர் அறிவித்த வேட்பாளர்கள் ஆதரிக்கின்ற வேட்பாளர்கள் நாங்கள் சிறமேற்கொண்டு நாங்கள் பணியாற்றுவோம். வேட்பாளர் யார் என்று தெரியாமலே அங்கே கடலூரில் நாங்கள் எங்களுடைய முன்னேற்ற கழக தோழர்கள் பணியாற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே போல உணர்வுடன் நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தோழர்களும் அதை உணர்வுடன் நம்முடைய காங்கிரஸ் கட்சி அவர் கை சின்னத்தை நாம் வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே கை சின்னத்தை சார்ந்த தோழர்கள் எப்படி விடுதலை சிறுத்தை கட்சி எப்படி உழைக்கின்றதோ, விடுதலை சிறுத்தை கட்சி அவர் எப்படி கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றிக்கு அவருடைய உழைப்பும் வாக்கவும் பங்கும் அவர்களுக்கு உண்டு. அதை அந்த உணர்ந்து காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே முறையாக உழைத்து வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமையும் காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக எதுவுமே இந்த 19ஆம் தேதி வரையில் உழைப்பு யார் கூப்பிடுறாங்க என்று நாம் களத்தில் வைக்க வேண்டும். நீங்க மத்த தொகுதியில ஓட்டு போடுங்க, போடாம போங்க, ஆனா தயவு செஞ்ச சாமிங்களா எனக்கு மட்டும் ஓட்டு போட்டு எப்படியாச்சும் எம்பி ஆக்கிருங்க அப்படின்னு அண்ணன் எப்படி கேட்டிருக்காரு பாருங்க. தயவு செஞ்சு நீங்க 39 ஞாபகம் பண்ணிட்டு போங்க. இது தங்கர் பச்சான் சொந்த சுயநலம் நினைக்காதீங்க. என் மக்களுக்காக கேட்கிறேன், இந்த உண்மையாவது எல்லாரும் சேர்ந்து இந்த ஓட்ட போடுங்களா சாமிங்களா? இதனால நான் எப்படி கேட்பேன்? எனக்கு எத்தனை நாளைக்கு இப்படி பேசுவோம்னு தெரியல, எனக்கு தெரியல என்ன குரலா தெரியல. அப்புறம் ஒண்ணு சாமிங்களா, இந்த சால்வைய எவன் தயாரிக்கிறானோ அதுக்கு தடை வாங்கணும் முதல்ல. மாத்தி 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 அது சாராயம் அடிக்கிற போத மாதிரி ஆயிப்போச்சு. தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. எவ்வளவு நேரம் எல்லாரும் எவ்வளவு வேலையை விட்டு எங்க இருந்து வந்திருக்கோம் நம்ம எல்லாரும், எப்ப மாற போறோம்? அதை நிறுத்துங்க, முதல்ல நிறுத்துங்க. மாற்றம் வேணுங்க, மாற்றம் வேணும். மாறுங்க. அந்த நேரம் இருந்தா எனக்கு இன்னும் 18 நாள் தான் இருக்கு. இந்த சால்வா போடுறதுல செல்ஃபி எடுக்கிறதே என் கதை முடிஞ்சிடும். நான் எங்க அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றது?
நான் போய் பார்க்கணுங்க, எல்லாத்தையும் பார்க்கணும், என் மக்களை பார்க்கணுங்க. இந்த 2 பேரும் வந்து நின்னாங்க பாருங்க, நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா உழைக்கிற மக்களை விட உயர்ந்த உலகத்துல யாரு இருக்க முடியும்? அவன் வேர்வையை விட எதிரியாகும். அதையா கடவுள். நம்ம நிறைய செய்யலாம். எனக்கு வந்து உடன் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுடைய இந்த தொண்டர்கள் இந்த நிலையறிஞ்சு நிச்சயமாக பணியாற்றுவார்கள். அதுதான் நீங்க எல்லாம். நான் பொதுமக்கள்கிட்ட பேசுறேன், பொதுமக்கள்கிட்ட பேசுறதா நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசிட்டேன். ஏன்னா நீங்களும் பொதுமக்கள் தான். நம்ம எந்த கட்சியில இருந்தாலும் நம்மளாம் சகோதரர்கள் தான். எந்த சாதியில பிறந்தாலும் சகோதரர்கள் தான். எந்த மதத்துல இருந்தாலும் சகோதரர்கள் தான். நம்மள பாருங்க, என்றைக்கு இந்த அரசியல் கட்சிகள் கிராமத்துக்குள்ள நுழைஞ்சதோ அப்ப ஊரு 2 ஆச்சு, பிறகு தெரு 2 ஆச்சு, குடும்பம் 2 ஆச்சு, அண்ணன் தம்பி 2 ஆனோம். இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க வளர்த்துருக்கீங்களா எங்களை? அது எங்கேயாவது பிழைப்பு பண்ணிட்டு போங்க. நமக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. எங்களை மதவாத கட்சி, சாதி கட்சி, அந்த கட்சி, நீங்க எல்லாம் வந்து இப்படி சொல்லியே ஏச்சு பிழைக்கிறவங்க. அதை புரிஞ்சுக்குங்க. ஆக அவங்கள தூக்கி ஜெயில வச்சாங்க, இவங்களை தூக்கி ஜெயில வச்சாங்க, நாங்க என்ன பயந்துருவோமா? இன்னும் எத்தனை பேரை ஜெயில தூக்கி வச்சாலும் நாங்க பேசிக்கிட்டு தான் இருப்போம். அப்படித்தான் முதலமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. முதலமைச்சர் ஜெயில இருக்கார். சிபுசோரன் அவருடைய பிள்ளை ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர் உள்ள இருக்கார். மம்தா பானர்ஜி எப்ப போவாருன்னு தெரியல. எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவான்னு தெரியல. இவ்வளவு பேர் பயந்து போயிருக்கிற போது நமக்கு ஏண்டா ரொம்ப மோடியை பேசுவானேன்னு சொன்ன போது, இந்தியா எக்கேடு விட்டா போனாங்கன்னு சொன்ன போது, ஒரே ஒரு குரல், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர், அவர்தான் இந்தியாவை காப்பாற்றுவேன், இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவேன், இந்த மதவாத சக்தியை ஊழலை ஒழித்து கட்டுவேன் என்று சொன்ன மாநில கட்சியுடைய ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார். அதுக்காக தான் அவனோட கும்பல். நீங்க வந்திருக்கிற கூட்டம் என்ன? இந்த ஆட்சியை அங்கீகரிக்க வேண்டும். இந்த எலெக்ஷன் வந்துட்டா போராட்டம் போடுறது, தோசை சுடுறது, டீ ஆத்துறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணணும். இல்லன்னா காலகட்டாத கச்சேரி. ஒரு டீய போடுவோமா? வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன், வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன். என்னங்க நீங்க லேட்டுங்க. அப்புறம் மக்களே, ஆட்டம் பாட்டம் சும்மா கச்சேரி களை கட்டுச்சுல. மீண்டும் இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி.